நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக? வயிற்றுக்காக, சாப்பாடு, அதுதானே முக்கியம். ஆனா எங்க ஆபீஸ்ல மட்டும் கொஞ்சம் சேஞ்சுங்க. அவனுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறதே டைட்டு, இதுக்காக தான். அவனுக்கு கொண்டு வர டிஃபனை பாருங்களேன், அவனுங்களுக்கே தெரியாம எடுத்து வந்திருக்கேன். இது என்னடா சைஸ்? இது என்ன இல்லை எனக்கு புரியல, இது என்ன சைஸ்? அட்லீஸ்ட் இந்த டிஃபன்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்தாலும் பரவாயில்லங்க. போமோகிரானேட் கொண்டு வந்திருக்கான். இது ஃப்ரூட்ஸ்ல அவனுக்கு எது கொண்டு வரானுங்கன்னா, இவனுக்கு கடையில போய் வாங்கிட்டுலாம் வரல, வீட்டை ஆல்ரெடி இருந்திருக்கும். அது எப்படா காலி பண்ணுன்னு தெரியாம இந்த மாதிரி டப்பால போட்டு ஆபீஸ்ல எடுத்து வந்து, அது இல்லாம நல்லா உட்காந்து ஒரு 5 பேர் நல்லா மீட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க நடுவில் வந்து ஒருத்தர் டப்பா வச்சு, நீங்க நான் டைட்டா, ஸோ நான் எதுவும் தொட மாட்டேன், சரி ஓகே பரவாயில்ல. அப்புறம் சாப்பிட்றோன்னு பட்டு, என்னடா இது இவ்வளவு சப்பாத்தி இவ்வளவு சோறு தான் சாப்பிட்றீங்க, ஐயோ இதெல்லாம் உடம்புக்கு இதுன்னு சொல்லி நம்மள பயமுடிச்சு விடுறோம் சார். நீ சாப்பிடாம இரு பரவாயில்ல, எங்களேண்டா பயமுடிச்சு விடுற? எதை தொட்டாலும் டைட்டுங்கிறானுங்க. லைட்டா தான் ஆபீஸ் கீழே ஒருத்தர் டீ போட்டுட்டு இருப்பாரு, அவர் சக்கரை போடுறத பார்த்தே டைட்டுங்கிறானுங்க. ஐயோ இவ்வளவு சுகர் அப்படின்னு. இவனுங்க லவ்வருக்கு மட்டும் சக்கரை, எனக்கு இது சக்கரை அப்படின்னு வாட்ஸ்அப் கேட்டு சார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. எதை தொட்டாலும் டைட்டுங்கிறாங்க. அதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க அன்னைக்கு ஜூஸ் கடையில போயிட்டு, பாவக்காய் ஜூஸ் வித்தவுட் சுகர் அப்படின்னு. எப்படி இருக்கும் சார்?